இன்றைக்கி நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பிகினர் ட்ரேடராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் இந்த மார்க்கெட் என்னன்றதை கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அதில் ஒரு 5 முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் tradeachievers. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நானும் மார்க்கெட்டில் உள்ளே வரும்போது இன்ட்ராடே பண்ணால் பயங்கரமான ப்ராஃபிட் பண்ணிடலாம், ஸோ ஈஸி மணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ அப்படி வரும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மிஸ்டேக்ஸில் முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன, நம்பர் 1 மிஸ்டேக் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே இன்ட்ராடே பண்ணது தான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. என்னென்னா உள்ளே வந்த உடனே மார்க்கெட்னால் என்னென்னு தெரியாமல், ஒரு மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு தெரியாமல், எதுவுமே தெரியாமல் டேரெக்டாக மார்க்கெட் உள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா இன்ட்ராடே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இன்ட்ராடே பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. இது பண்ண ஆரம்பிக்கும் போது எவ்ரி மினிட்டுக்கு ட்ரேட் பண்ணலாம், எவ்ரி 5 மினிட்ஸுக்கு ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் ஏன் மூவ் ஆகுது, எதுக்கு மூவ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நிறைய ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இதில் சில ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு, சில ட்ரேடை லாஸ்ட்லேயும் போய் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்க முடியாத சூழ்நிலைகள். ஏன்னா பிகாஸ் ஆஃப் எமோஷன், அதிகமான எமோஷன் பயங்கரமாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்ட்ராடேன்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ட்ரேட்ஸ் எடுப்போம். அந்த ட்ரேட்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லாஸஸ் வில் பி அக்கரிங். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நான் ரொம்ப வருஷம் கழித்து கற்றுக்கிட்டது என்னென்னா, முதல்ல இன்ட்ராடே பண்ணுறது தான் தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்வெஸ்டராகவோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடராகவோ இல்லை ஒரு டெய்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. இட் இஸ் வெரி சேஃப். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே 1 மினிட் சார்ட்டோ 5 மினிட் சார்ட்லேயோ இமீடியட்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. கோ ஃபார் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். ஒரு மினிமம் 4 ஹவர்ஸ் சார்ட்டோ டெய்லி சார்ட்டோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனால் ஃப்யூச்சரில் போக போக ஒன்ஸ் யூ மாஸ்டர் த சார்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் 5 மினிட்ஸ்லையோ 15 மினிட்ஸ்லையோ ட்ரேட் பண்ணுறது இட் வில் பி சேஃபர். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஸோ செகண்ட் ஒன்று என்னன்றது பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஃப்ரம் இன்ட்ராடே டு அ பொசிஷனல் ட்ரேட். இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். நானும் இதே தப்பு தான் பண்ணேன். என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராடே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுத்துருவேன். ஆனால் ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு அந்த ட்ரேட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறோம், உடனே லாஸ் ஆகிற ட்ரேடரை கன்வெர்ட் பண்ணி பொசிஷனுக்கு மாற்றிடுவேன். அப்போ பொசிஷனுக்கு மாற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டினியூஸாக இப்போ எனக்கு அட்லீஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாவது இருந்துச்சு இன்ட்ராடேயில். இப்போ அதுவும் இல்லாமல் போயிட்டு என்னென்னா ஒரே ட்ரேடை எடுத்து வச்சுட்டு உட்காந்து கடைசியில் பல்காக லாஸ் பண்ணிவிட்டு நிறைய லாஸஸில் போய் முடியும். ஸோ கன்வெர்ட்டிங் அ பொசிஷன் ஃப்ரம் இன்ட்ராடே டு பொசிஷனல் இஸ் ஆல்சோ ராங். ஸோ உங்களுக்கு இன்ட்ராடே தான் நீங்கள் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ட்ராடேலேயே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பொசிஷன் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா பொசிஷன்லேயே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து அதுவும் இதிலேருந்து இதுலேயோ மாற வேணாம். என்ன எடுத்தீங்களோ அதிலே போய்ட்டு அன்றைக்கி டேலேயே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றது இட் வில் பி பெட்டர். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எம்ஐஎஸ்லேருந்து பொசிஷனுக்கு கன்வெர்ட் பண்ணாதீங்க. அன்னன்னைக்கு ட்ரேட்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரேடிங் செட்டப்பில் போனீங்கன்னா அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அடுத்த நாள் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேட்லேயே உட்காந்துட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் அது ப்ராஃபிட்டாக லாஸாக இல்லையான்னு பார்த்துட்டே உட்காந்துட்டு கடைசியில் லாஸ் ஆகும்போது ரொம்பவே டைமும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது ரொம்பவே முக்கியமான தப்பு, அதையும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அக்ரி பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரில, பட் ட்ரேடிங் வித்தவுட் ஸ்டாப் லாஸ். நான் என்னோடய ட்ரேடிங்கில் முக்கியமாக விலை கொடுத்து கற்றுக்கிட்டது ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கிறது தான். என்னென்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் ட்ரேடிங்கில் நல்லா ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு எதுக்கு ஸ்டாப் லாஸ்? சரி, ஸ்டாப் லாஸ் இஸ் அ மஸ்ட் ஃபார் அ ட்ரேடர். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்ன்றதே எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா போடுற ஸ்டாப் லாஸ் வச்சு தான், வெதர் யூ பிளேஸ் யுவர் ஸ்டாப்ஸ் ஆர் நாட். அதுலேயும் முக்கியமாக என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னும் போது தே டோன்ட் ட்ரேட் வித்தவுட் ஸ்டாப்ஸ். ஏன்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்றது முக்கியம் இல்லை, என்னோடய ரிஸ்க் எவ்வளோ நான் மேனேஜ் பண்ணுறன்றது தான் ஒரு ப்ரொஃபஷனலிசம். நிறைய பேர் இது தெரியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய்ட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஸ்டாப் லாஸே போட மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாத மார்க்கெட்டான்னு போவாங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் போடாமல் கொஞ்சம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு, ஏதோ ஒரு நியூஸ் வந்துடுச்சு, இல்லை ஏதோ ஒரு பெரிய கிராஷ் வருது, இந்த மாதிரி டைமில் ஒரு வார் வந்துடுச்சு, ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாதனால அக்கௌண்ட்டெல்லாம் ப்ளோ ஆகிடும். இது நிறைய பேர் பண்ணுற முக்கியமான தப்பு. இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் 5%லையோ 3%லையோ இல்லை ப்ராப்பராக சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபுல்லாக ப்ளோ ஆகிருக்காது. இல்லை 50% கொடுத்த இடத்துல வெறும் ஒரு 2-3%லேயே முடிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் போடாமல் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. எத்தனை வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா ட்ரேடிங் வித்தவுட் ஸ்டாப்ஸ். இது நிறைய பேர் ஈஸியாக சொல்லிடலாம், பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது எமோஷன் ஸ்டார்ட்ஸ் டு ப்ளே ஹார்ட்.
அது எப்போ உங்களுக்கு மாறும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ ஹேவ் ஸ்ட்ராங் நாலேஜ், ஓகே இது மார்க்கெட்னா இதுதான், ஸ்டாப் போடாமல் நான் எவ்வளோ தான் மார்க்கெட்டில் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஃபார் லூசிங் அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் ஸ்டாப் போடவே மைண்டு வரும். ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வச்சுட்டு ட்ரை டு கோ வித் யுவர் ஸ்டாப்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டஸ் வந்து ரிக்ரெட் பண்ணாமல் அட்லீஸ்ட் யூ வில் பி ஹாப்பி வென் த ஸ்டாப் சிட். அதில் ஹாப்பியாக இருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் ஒன்று இருக்குது, மொத்தமாக கொடுக்கல, ஒரு போர்ஷன் உங்களோட ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்தேன்றது நம்பிக்கையோட அடுத்த ட்ரேடுக்கு போகலாம். ஸோ தட் இஸ் யுவர் தேர்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக். அண்ட் ஃபோர்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் ஹை லிவரேஜ். இந்த லிவரேஜ்ன்றது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான விஷயம். இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், ஆனாலும் திருப்பி சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா புது ட்ரேடர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டுருக்கீங்க. ஸோ லிவரேஜ் இஸ் லைக் டபுள் எட்ஜ் ஸ்வாட். ரெண்டு சைடுமே வெட்டும். ப்ராஃபிட் வந்தாலும் பல்காக ப்ராஃபிட் கொடுக்கும், அதே டைமில் ஸ்டாப்ஸ் அடித்தா உங்களுக்கு லாஸஸ் வந்தாலும் பெரிய லெவலில் லாஸஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ 1 லட்ச ரூபா வச்சுட்டு லிவரேஜ் 10 டைம்ஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்போஷர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்களுக்கு 10 டைம்ஸ் ஆஃப் த ட்ரேட்ஸ் கிடைக்கும். அப்போ 1 லட்சத்துக்கு 10% 10,000னா இங்கே 10 லட்சத்துக்கு 10% பண்ணிங்கன்னா 1 லட்சம். அப்போ நீங்கள் போட்ட கேபிட்டலே என்ன ஆகிட்டு இருக்கும், டபுள் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இன்னொரு சைட் ஆஃப் த சினாரியில் அதே 10% மைனஸ் ஆச்சுன்னா அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லிவரேஜ்டு ப்ராஜெக்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹேவ் ப்ராப்பர் ஸ்டாப்ஸ் அண்ட் ப்ராப்பர் டேக் ப்ராஃபிட்ஸ். கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும் லிவரேஜ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் லிவரேஜ் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதே டைமில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லிவரேஜை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் ஆகிட்ட பிறகு ஒரு மார்க்கெட் நல்லா தெரிஞ்சிட்ட பிறகு எங்கே எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது அந்த டைமில் யூ கேன் சேஃப் கார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரைட். ஸோ ட்ரை டு அவாய்ட் யூஸிங் லிவரேஜ். ஸோ ஃபிஃப்த்து ஒன்று என்னன்றதை இப்போ பார்க்கலாம். அண்ட் ஃபிஃப்த்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் ரொம்பவே அதுக்கப்புறம் லேட்டர் டைமில் தான் கற்றுக்கிட்ட விஷயம். என்னென்னா, ஆடிங் மோர் மனி டு த லூசிங் ட்ரேட்ஸ். நமக்கு லாஸ் வந்ததுன்னா நம்ம மனசு ஏற்றுக்காது. என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எப்படியாவது நான் போட்ட ட்ரேடு வந்து எப்படியாவது ரிவர்ஸ் ஆகிடும், இப்போ பை பண்ணிட்டேன்னா எப்படி கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் திரும்பிடுவோன்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா கீழே வர மார்ஜின் கால் அடிக்கும் போது திருப்பி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்ப்பீங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு போடுவோன்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த ட்ரெண்டே டவுன் ட்ரெண்டாக இருந்திருக்கும். அது ஓவராலாக ஃபைனலாக டவுன் ட்ரெண்ட் எண்டு முடிகிற டைமில் நிறைய பேர் ரீட்டைல் ட்ரேடர்கிட்ட காசு இல்லாமல் மொத்த அக்கௌண்ட்டையும் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே பெரிய தப்பு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடு எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா வெளியே வந்துடுங்க. இதை விட்டுட்டு ஸ்டாப்பும் போடாமல் மார்ஜின் கால் அடிக்க போகுதுன்ட்டு அந்த ட்ரேடை வந்து விட்டுறக்கூடாது, லாஸில் நான் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக ஒரு அமௌண்ட்டை திருப்பி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணி ஃபைனலாக மொத்த அக்கௌண்ட்டும் வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 5வது தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் அழிஞ்சதுக்கான ரீசன் இது தான். என்னென்னா, கையில் ஒரு இப்படி வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து 5 lakhs வச்சுருக்காரு ட்ரேடிங்கு. ஆனால் அந்த 5 லட்சத்தை ஒரே டைமில் லாஸ் பண்ணாருன்னா கிடையாது. 1 லட்சம் உள்ளே போட்டிருப்பார், லாஸ் வரும்போது இன்னொரு 1 லட்சம், அதை டாப் அப் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 லட்சம் இல்லையா. இப்போ ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், ஆப்ஷனில் எடுத்திருப்போம், அந்த ஆப்ஷன் கரையும் போது திருப்பி அந்த ஆப்ஷனை ஆவரேஜ் பண்ணலாம், திருப்பி இன்னும் இறங்கும் போது ஆவரேஜ் பண்ணலாம். என்னென்னா, அந்த ஆப்ஷன் ஒரேடியாக மேலே இருந்துச்சுன்னா மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு 50 1 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு அடிச்சுட்டு வெளியே போயிடணுன்ட்டு, ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் ட்ரை டு ஆட் மோர் ஃபண்ட்ஸ் டு யுவர் லூசிங் ட்ரேட்ஸ். லாஸ் ஆகுது தெரிஞ்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. தயவு செய்து திரும்ப ஃபண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலாக மொத்த ஃபண்டையும் காலி பண்ணிக்காதீங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் அ லாஸ் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இதை மைண்டில் வச்சுன்னு இதுதான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட 5 விஷயங்கள். இதை எப்போ நான் ரெக்டிஃபை பண்ணணும், அப்போதுலேருந்தே தேர் வாஸ் அ ஹியூஜ் ஸ்டேஜ் இன் மை ட்ரேடிங் ஸ்டைல். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக புரிய ஆரம்பிச்சிது, சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ராங் ஆரம்பித்தோம். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள், டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டூ. ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நீங்களும் இந்த ட்ரேடிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி எப்படி இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் எப்படி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், வி ஆர் ட்ரேட் அச்சீவர்ஸ், வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காகவும்
ஒரு ப்ரொஃபஷனல் வேவாகவும் டெக்னிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணின்னு நினச்சிங்கனாலும் நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பிரான்ச்சஸில் எங்கே வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். அண்ட் எவ்ரி மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து கிளாஸஸ் இருக்குது. அண்ட் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து நமக்கு பெங்களூர்லேயும் கிளாஸஸ் இருக்கும். இன்கேஸ் பிரான்ச்சஸுக்கு வர முடியாதவங்க யூ கேன் ஆல்வேஸ் ஆப்ட் ஃபார் அவர் ஆன்லைன் கிளாஸஸ் as well. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கான ஸ்கெடியூலும் நீங்கள் பார்த்துட்டு எங்களோட கொடுத்துருக்க நம்பர்ஸுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. And I hope this video was useful and thank you very much for joining. Take care.